قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகரவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தாபிகள் மீதும் தபா தாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் என்றமாக இந்த நல்ல நாளில் எப்படி நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினாரோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூட்டுவனாக என்று துஆ செய்வதனாக ஜும்ஆவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், பல எச்சரிக்கைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஹலால் ஹராமை பேணி வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பல உபதேசங்களை நம்மளுக்காக சொல்லி இருக்கிறார்கள். தாங்களும் தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறையும் செய்து காட்டியிருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து இப்படி செய்யுங்க என்று சொன்னது மட்டுமல்லாமல் தாங்களும் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள். இப்படி பல அறிவுரைகளை இந்த உலக மக்கள் அனைவருக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறார்கள், எச்சரித்தும் உள்ளார்கள். ஹலால் ஹராமே என்ன செய்யுங்க, பேணி வாழுங்க என்று சொல்லி. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதா நீ உலகத்தில் வாழும் பொழுது நீ என்ன செய், எச்சரிக்கையாக வாழு, கவனமாக வாழு, இந்த உலகம் உன்னை என்ன செய்து விடும், ஏமாற்றி விடும் என்று சொல்லி பல எச்சரிக்கைகளை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த உபதேசத்தை சில மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, புறக்கணித்து இருக்கிறார்கள். அந்த உபதேசத்தை காதில் வாங்காம என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஃமின், அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொண்ட முஃமின் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உபதேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முன்வைத்து வாழ்வார், மர்மையை முன்வைத்து தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்வார். தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், ஹலால் ஹராமை பேணி என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஒரு முஃமின் என்ன செய்வார், இப்படி இருப்பார். இதுவே முஃமின், அதாவது ஈமானில் பலகீனம் உள்ளவர்கள், ஈமானில் பலகீனம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசத்தை என்ன செஞ்சிருவாங்க, புறக்கணிச்சிருவாங்க. எப்படி வாழ்வார்கள் என்று சொன்னால்,
தான் மன இச்சையின் அடிப்படையில் வாழ்வார்கள். தன்னுடைய மன இச்சை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையை செய்து கொள்வார்கள், அமைத்துக் கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில மறுமை முன்வைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்களை முன்வைக்க மாட்டார்கள். தன்னுடைய மன இச்சை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில ஹலால் ஹராமை பேராதவர்களாக என்ன செய்வார்கள், இந்த உலகத்துல வாழ்வார்கள். உலக மோகம் கொண்டவர்களாக இந்த உலகம், இந்த அற்பமான இந்த உலகம், குறுகிய கால இந்த உலகிற்காக தன்னுடைய வாழ்க்கையை செய்வார்கள், இப்படி அமைத்துக் கொள்வார்கள். இதுதான் பலகீனமான ஈமான். இந்த உலகத்திற்காக, இந்த உலக ஆதாயத்திற்காக, ஆசாபாசங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை அப்படி என்ன செய்வார்கள், அர்ப்பணிப்பார்கள். இனிமோ இந்த உலகம் நிரந்தரமா இருக்கும், இந்த உலகம் நிரந்தரமாக இருக்கும், நானும் இந்த உலகத்துல நிரந்தரமாக வாழுவேன் என்றே என்ன செய்வார்கள், கங்கனை கட்டி கொண்டு என்ன செய்வார்கள், வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில அழகான 2 வசனங்களை சொல்லிட்டான். இந்த உலகம் சம்பந்தமாக ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் பாருங்கள். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் மறுமையை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டீர்கள், தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். அந்த மறுமை வாழ்க்கை இருக்கு, நீங்க விட்டுருக்கிறீங்களே, விட்டு விட்டீங்களே, அந்த மறுமை வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வல் ஆஹிரத்து கைரு வ அப்கா, அந்த மறுமை வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை கிடையாது. மாறா என்ன சொல்றான் அல்லாஹ், மறுமை வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. அது மட்டுமா, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. எப்படி? மறுமை வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அது மட்டுமல்லாமல் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, சிறந்த வாழ்க்கை கிடையாது. நம்மை ஏமாற்றக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாற்றி விடும், நம்மளை என்ன செய்து விடும், ஒரு காலத்துல அப்படியே கைவிட்டு விடும். இந்த உலகம் ஒரு நாள் இந்த உலகம் அழிந்தே தீரும். இந்த உலகத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை செய்யக்கூடாது, ஒரு காலம் அர்ப்பணிக்க கூடாது. இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக, ஒரு படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில முன்வைத்து இந்த வசனங்களை என்ன செய்ய வேண்டும், அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாதுப்பா, மறுமைதான் நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் சிறந்த வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது என்பது மறுமைக்காக வேண்டி மட்டும்தான், வேற எதற்காக வேண்டி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பாடத்தை, ஒரு படிப்பை நாம் என்ன செய்யணும், பெற வேண்டும். நம்மள பல பேரை நினைக்கிறான், இந்த உலகத்துல நான் எப்படினாலும் சம்பாதிக்கலாம். இந்த உலகத்துல அப்படியே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த உலகத்துல நான் எப்படினாலும் வாழலாம், இந்த உலகத்துல நான் எப்படினாலும் வாழ்வேன், நான் எப்படி நினைக்கிறனோ அதன் அடிப்படையில் நான் என்னுடைய வாழ்க்கையில அமைச்சுக்கிறேன், மன இச்சை அடிப்படையில். அதே மாதிரி நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நிறைய பேர் பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. அவர்களுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் எப்படி சம்பாதிச்சா என்ன, நான் எப்படி சம்பாதிச்சா என்ன, நான் இந்த உலகத்துல வாழணும், என்னுடைய வயிறு நிறையணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி சம்பாதிச்சா என்ன என்று நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு மனிதனுடைய நிலை இருக்கு. நான் மற்றொரு இன்னைக்கு நிறைய பேருடைய நிலை எப்படின்னா, மற்றவர்களை பார்த்து, அதாவது தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள், தன்னுடைய சக நண்பன், தன்னுடைய உறவினர், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், இவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கு. பாருங்க, அண்ணனாவது தம்பியாவது ஒரு வீட்டை கட்டிட்டான், இல்ல பொருளாதாரத்தை முன்னாடி போயிட்டான், சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். அவனை பார்த்து பொறாமைப்பட்டு அவன் மட்டும்தான் வீடு கட்டுவானா, அவன் மட்டும்தான் சம்பாதிப்பானா, அவன் மட்டும்தான் காரு பைக் எல்லாம் வாங்குவானா, நானும் வாங்குவேன் என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு இந்த அழிய போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக, அழிந்து போகக்கூடிய, நாசமாக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக போட்டி போட்டு நினைக்கிறார்கள் பொறாமையில. இந்த பொறாமை என்ற குணம் யாருடைய குணம்? சைத்தானுடைய குணம், சைத்தானுடைய ஆரம்ப குணம் இந்த குணம், பொறாமை என்ற குணம். இந்த குணத்தினாலதான் சைத்தான் என்ன பண்ணா, சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்தான். இந்த பொறாமையின் காரணமா இந்த போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் மட்டும்தான் வீடு வாங்குவானா, அவன் மட்டும்தான் சொத்து சம்பாதிப்பானா, அவன் மட்டும்தான் இடம் வாங்கி போடுவானா. இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக போட்டி போடுகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல பார்க்கிறோம், நம் கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வியாபாரத்தை போட்டி, வியாபாரத்தை போட்டி, அதுல ஹலால் ஹராம பேணலானா பேணலையா,
தெரியாது. போட்டி, நான் அவனோட அதிகமா சம்பாதிக்கணும், அவனோட அதிகமா முன்னேறைக்கு வரணும் என்று சொல்லி இன்றைக்குள்ள மனிதனுடைய நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சொன்னார்கள் பாருங்க, கண்டிப்பா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட ஒரு காலம்? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அந்த காலத்துல மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? மனிதன் சொல்லுவான், என்னுடைய செல்வத்தை எப்படி சம்பாதிச்சால் என்ன என்று சொல்லுவார். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனிதன் எப்படி சொல்லுவான் என்று தெரியுமா? என்னுடைய செல்வத்தை நான் எப்படி சம்பாதிச்சா என்ன. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. மனிதன் சொல்லுவான் அந்த காலகட்டத்துல, என்னுடைய செல்வம் எப்படி வந்தா என்ன, எப்படி, அதாவது எப்படி செல்வத்தை சேகரித்தா என்ன, அந்த செல்வத்துல ஹலால் இருந்தா என்ன, ஹராம் இருந்தா என்ன என்கின்ற நிலைமைக்கு மனிதன் தள்ளப்படுவான். அப்படிப்பட்ட காலம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்குள்ள பொருளாதாரத்தை நல்ல முறையில திரட்டக்கூடியவங்களும் இருக்காங்க. நான் அவங்கள பத்தி பேசுறேன். பொருளாதாரத்தை ஹலால் முறையில பேணி பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நான் அவங்ககிட்ட பத்தி பேசுறேன். ஆனா இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, போட்டி போட்டுக்கொண்டு ஹலாலை பேணாமல் ஹராமான பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது நடந்து கொண்டிருக்குது. நான் எப்படி சம்பாதிச்சானே, எப்படி சேகரிச்சானே, என்னோட வீட்டை எப்படி கட்டினா என்ன அப்படிங்கிற காலகட்டத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இருக்குதா? இன்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஹராமின் பக்கம், அதாவது ஹராம செய்யக்கூடாது, ஹராமின் பக்கம் நெருங்கவே கூடாது. அன்னைக்கு காலகட்டத்துல ஹராமை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹராமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன இன்னொரு ஹதீஸ பாருங்க, காலையில முஃமினாக இருக்கக்கூடியவன் மாலையில என்ன செய்து விடுவான், காஃபிராக மாறி விடுவான். அது என்ன, காலையில முஸ்லிமா இருக்கும், மாலையில காஃபிரா மாறிடுவான்னு சொன்னா, தன்னுடைய மார்க்கத்தை என்ன செய்து விடுவார், இந்த உலக அற்ப இன்பங்களுக்காக, இந்த உலகத்திற்காக என்ன செய்து விடுவார், விட்டு விடுவார். பாருங்க, வியாபாரத்துல என்ன செய்யணும், உண்மையை சொல்லிதான் வியாபாரம் பண்ணணும், உண்மையை சொல்லிதான் வியாபாரம் பண்ணணும். இது நல்ல பொருள், இது டேட் முடிஞ்சிருச்சு, இதுக்கு குவாலிட்டி இவ்வளவுதா, இதுக்கு கெப்பாசிட்டி இவ்வளவுதா என்று உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணணும். ஆனா அந்த வியாபாரத்தை பொய்யை கலப்பார்கள். குவாலிட்டி என்ன செஞ்சிருவாங்க, அது கெட்டு போன குவாலிட்டியா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாள்ல கெட்டு போகக்கூடியதா இருந்தாலும் சரி, என்ன செய்வான், இது நல்ல பொருள், நல்ல உழைக்கும் என்று சொல்லி அதிக லாபத்துக்காக என்ன செய்திருவார், பொய் சொல்லி என்ன செய்திருவார், வியாபாரம் செய்து. இதுதான் காலையில முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மாலையில் என்ன செய்திருவார், காஃபிராகி விடுவார். காலையில அல்லாஹ் என்ன செய்வான், 5 நேரம் நல்லபடியா தொழுதுட்டு என்ன செய்வான், பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வேண்டி செல்லுவார். அந்த இடத்துல என்ன செய்திருவார், பொருளாதாரத்தை திரட்டுவதில் போய் ஹராம என்ன செய்கிறான், அந்த வியாபாரத்தை கலக்குகிறான். இதனாலதான் அல்லாஹ் சொன்னாங்க, காலையில முஸ்லிமாக இருக்கக்கூடியவன், முஃமினாக இருக்கக்கூடியவன் மாலையில எப்படி மாறி விடுகிறான், காஃபிராக மாறி விடுகிறான். இப்படித்தான் மனிதர்கள் என்ன செய்து விடுகிறார்கள், இந்த துன்யாவினுடைய ஆசையில விழுந்து கிடக்கிறாங்க, இந்த துன்யாவினுடைய மோகத்துல விழுந்து கிடக்கிறாங்க. துன்யா வருது என்று சொல்லி துன்யாவுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொண்டிருக்கிறார்கள், துன்யாவுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியுமா, இந்த பொருளாதாரம் தான் அவர்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். செல்வம் கம்மியா இருந்தாலும் சரி, கூடுதலா இருந்தாலும் சரி, அந்த பொருளாதாரம் தான் அவனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த துன்யாவுடைய ஆசையினால பொருளாதாரத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அள்ளி கொண்டிருக்கிறார்கள். அந்த துன்யா என்ன செய்து விடும், அவனை அழித்து விடும், அவனை நாசமாக்கி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்க, எவ்வளவு கவலைப்பட்டு சொல்லி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் இடத்துல நான் பயந்தது வறுமையை கண்டு கிடையாது, வறுமையை கண்டு உங்கள் இடத்துல நான் பயப்படவில்லை. உங்கள் இடத்துல பசி பட்னி வறுமை இதை நான் கண்டு பயப்படவே இல்லை. மாறா எதை கண்டு தெரியுமா நான் உங்க இடத்துல பயப்படுறேன். அல்லாஹ் சொல்றாங்க, உலகம் இந்த துன்யாவை கண்டு நான் என்ன செய்கிறேன், உங்கள் இடத்துல பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க, அதன் வசதி உங்களுக்கு விசாலமாக்கப்படுவதே நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். நீங்கள் அதுல அந்த செல்வம் உங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு நீங்கள் உலக ஆசையில மூழ்கி விடுவீர்களோ என்று நான் என்ன செய்ய விடுகிறேன், பயப்படுகிறேன். சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க, சொன்ன உலகத்துக்கு, அந்த உலகம் தான் நான் பயப்படுகிறேன்.
உங்களுக்கு உலக ஆசை வந்து விடுமோ, உங்களுக்கு செல்வம் கொடுக்கப்பட்டு அது விசாலமாக்கப்பட்டு அதிலே நீங்க மூழ்கி விடுவீர்களோ என்று நான் என்ன செய்து விடுகிறேன், பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பாருங்க, அடுத்து சொல்றாங்க பாருங்க, கமா கமா புசிஜத் அலா மன் கான கபிலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரிதான் உலக வசதிகள் என்ன செஞ்சிச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு இப்படித்தான் உலக வசதிகள் கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்டு சொன்னாங்க, அந்த உலகத்தை அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். உலக பொருளாதார ஆசை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, செல்வங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்டவன அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, போட்டி போட்டாங்க. போட்டி போட்டாங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, உன்னோட ஆட்சியா என்னோட ஆட்சியா என்று என்ன செய்தார்கள், போட்டி போட்டார்கள், பொறாமைப்பட்டார்கள். அந்த பொறாமையின் காரணமாக அந்த உலகம், அந்த துன்யா அவர்களை அழித்து விட்டது, அவர்களை நாசமாக்கி விட்டது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க. எச்சரிக்கையாக அந்த மக்கள் இடத்துல சொல்றாங்க, சஹாபாக்கள் இடத்துல என்ன செய்யறாங்க, சொல்லுகிறாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுப்பா, அவங்க பெருமை அடிச்சாங்க, அந்த செல்வத்தை கொண்டு பெருமை அடிச்சாங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்டார்கள், வசதியில நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கேட்டார்கள். இதன் காரணமா அல்லாஹ் என்ன செஞ்சா, அவர்கள் அடிச்சார். இந்த துன்யா அவர்களை நாசமாக்கிச்சு, இந்த துன்யா அவர்களை நாசமாக்கிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்களும் அதுல நாசமாகி விடுவீர்களோ, நீங்களும் அதுல அழிந்து போய் விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை சொல்லியிருக்கார், கவலைப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நம்மளுக்கு எவ்வளவுதான் பொருளாதாரம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, நல்ல முறையில் அல்லாஹ் பொருளாதாரம் கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ்றாங்க. அந்த பொருளாதாரத்தை வைத்து இல்லாதவர்களுக்கு உதவியும் செய்யறாங்க, ஜகாத்தையும் கொடுத்து உதவுறாங்க, மேலும் வணக்க வழிபாடுகளையும் ஈடுபடுகிறார்கள். எப்படி அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், உலக ஆதாயங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டும் அவர்கள் என்ன செய்யல, அல்லாஹ்வை மறக்கல. ஆனா இன்னும் சில பேர் இருக்கிறான், என்ன செய்யறான், அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து என்ன செய்யறான், சோதிக்கிறான். ஆனா என்ன செய்ய மாட்டேங்கிறான், அந்த பொருளாதாரத்தை வைத்து இல்லாத மக்களுக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறான், சக்காத்து கொடுத்து உதவ மாட்டேங்கிறான், மேலும் வணக்க வழிபாட்டின் பக்கம் போக மாட்டேங்கிறான், அல்லாஹ்வை மறந்திருக்கிறான், மறுமையை மறந்திருக்கிறான். இவர்களை பற்றி நாம் சொல்கிறோம், இவர்களுக்கு தான் நம்ம எச்சரிக்கை செய்கிறோம், இப்படி வாழாத, நீ துன்யாவில அடிச்சாட்டம் செஞ்சவனாக கர்வம் கொண்டவனாக நீ வாழாத. இந்த துன்யா உன்னை என்ன செய்து விடும், அழித்து விடும். இந்த துன்யாக்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு காலம் வாழக்கூடாது. நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எல்லாம் நம்மளை விட்டு அழிந்து விடும். நாளைக்கு நம்மளுக்கு நம்முடைய இறப்பு வந்ததுக்கு பிறகு நம்முடைய 3 விஷயங்கள் பின்தொடரும். ஒண்ணு நம்மளுடைய குடும்பம், நம்முடைய சொத்து, நம்முடைய அமல். 2 விஷயங்கள் அடக்கம் செய்ததுக்கு பிறகு திரும்பிவிடும். நம்முடைய சொத்தும் திரும்பிடும், நம்முடைய குடும்பமும் திரும்பிடும். நம்ம கூட இருக்கிறது என்னதான், அமல் தான். செல்வம் வராது நம்ம கூட. நம்ம சம்பாதிச்ச சொத்து சோகம்லாம் விட்டு புள்ளிக்குள்ள போட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அடக்கம் செய்ய மாட்டாங்க. அதை நம்ம செய்யணும், சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்யறோம், பொருளாதாரம் செஞ்சிருக்கிறோம், அலைந்து கொண்டிருக்கிறோம், திரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த பொருளாதாரத்தை சம்பாதிச்சு நல்ல வழியில செலவழிக்கிறோமா? நீங்க பெற்றோர்களுக்கு அந்த பொருளாதாரத்தை ஏதாவது வாங்கி கொடுக்கிறோமா? கொடுக்க மாட்டேங்கிறோம். சேகரித்த சம்பாதித்தை எல்லாம் என்ன செய்கிறோம், சேகரித்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். சம்பாதித்தை எல்லாம் என்ன செய்கிறோம், சேகரித்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம், மறுமையை மறந்து விடுகிறோம். இப்படி இருக்கக்கூடாது. கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும், மறுமையை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ் நம்மளுக்கு கடமையாக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும். இன்றைக்கு இதை விட்டு பின்வாங்கி இருக்கிறார்கள். இந்த துன்யாவுடைய மோகம், இந்த துன்யாவுடைய ஆசை, இந்த துன்யா மேல ஆசை கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாகத்தான் அவர்கள் வணக்க வழிபாடின் பக்கம் திரும்ப மாட்டேங்கிறார். எப்போ உலக ஆசை நம்மளை விட்டு போகுதோ, உலக ஆசை இல்லாம மறுமையோட ஆசை கொண்டவர்களாக நாம் வாழுகிறோமோ, அப்போதான் நாம் எப்படி இருப்போம், வணக்க வழிபாடில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். எப்போ துன்யாவுடைய ஆசை நம்முடைய உள்ளத்துல வந்துருச்சோ, வாழ்வு உள்ள வந்துருச்சோ, அப்ப நாம் என்ன செய்ய மாட்டோம், வணக்க வழிபாடின் பக்கம் வர மாட்டோம், அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டோம், மறுமையை நினைச்சு வாழ மாட்டோம், கபரை நினைச்சு வாழ மாட்டோம். அல்லாஹ் நம்மளுக்கு கபர்ல வச்சோட 3 கேள்வி கேட்பானே, அந்த 3 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் என்ற
ஒரு கவலை நம்ம இடத்துல இருக்காது, ஒரு பயம் நம்ம இடத்துல இருக்காது. எனவே மகன் உள்ள வந்துருச்சுன்னா, உலக ஆசை உள்ள வந்துருச்சுன்னா எந்த பயமும் இருக்காது, அல்லாவுடைய பயம் உள்ள இருக்காது. அப்ப அல்லாவுடைய பயம் உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மகனோட ஆசை என்ன செய்யாது, அவன் இடத்துல இருக்காது, உலக ஆசை இருக்காது. அவன் சம்பாதிப்பான், அவன் சம்பாதிச்சா எதுக்கு, அவன் வயிறு நிறையணும், இல்லாதவங்க வந்தா அவங்களுக்கு கொடுத்து உதவும். இப்படி இருக்கக்கூடியவன் தான் என்ன செய்வான், அல்லாஹ்வை பயப்படுவான், மறுமையை பயப்படுவான். அப்ப நாம என்ன செய்யணும், உலக ஆசைக்காண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் போய் பாருங்க, சஹாபாக்களுடைய காலத்தை எடுத்து பாருங்க. அந்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நபிஸ்லாஸ் அவர்களை எப்படி வார்த்தை எடுத்தார்கள், இந்த உலக ஆசையிலிருந்து அவர்களை விலக்கி கொண்டு வந்தார்கள், உலக ஆசையிலிருந்து அப்படி விளக்கினார்கள். ரசூலா ஒரு ஒரு போர்க்களத்துல, ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்துல ரசூலா கலக்கல, ரசூலா சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி இந்த போர், இந்த படைக்கு தளபதியாக யார் இருக்கிறோம், ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்களை நீங்க நினைச்சீங்க நேமிங்க, அவர்களை நேமிங்க. அவர் கொல்லப்பட்டு விட்டால், ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களை நினைச்சீங்க நேமிங்க, அவரும் கொல்லப்பட்டு விட்டால் மூணாவது தளபதியா யார நியமிங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை நினைச்சீங்க நேமிங்க. பாருங்க ரசூலா சொன்ன வார்த்தையை பாருங்க, இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவரை தளபதியா நியமிங்க, இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவரை தளபதியா நியமிங்க. அப்ப அந்த போர்க்களத்துல கலந்துட்டாலே என்னது, மரண நிச்சயம், மரணம் தான். அப்போ அதெல்லாம் தெரிந்தும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த போர்க்களத்துல கலந்துக்கிட்டாங்க. என்ன ஆசையா அவங்க இடத்துல இருந்துச்சு, உலக ஆசையா கிடையாது, மறுமை. எனக்கு நான் இந்த போர்க்களத்தை கலந்துட்டு ஷஹீதானா என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும். ரசூலா சொன்ன வார்த்தை, இவர் கொல்லப்பட்டா இவரை தளபதியா நியமிங்க. அப்ப கண்டிப்பா நான் இந்த போர்க்களத்துல கலந்துகிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு மரண நிச்சயம் என்று சஹாபாக்களுக்கு தெரியும். தெரிந்தும் அந்த போர்க்களத்துல கலந்துக்கிட்டாங்க. எதன் ஆசை, மறுமையினுடைய ஆசை, நான் சொர்க்கத்துக்கு செல்லணும், அந்த ஆசை தான் அவருடைய உள்ளத்துல இருந்துச்சு, வேற எந்த ஆசையும் கிடையாது. ரசூலாட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலா, இந்த போர்க்களத்துல நான் கலந்துக்கிட்டேன்னா நான் சொர்க்கவாசியா, நான் சொர்க்கத்துக்கு போவானா என்று சஹாபாக்கு ஒரு சஹாபி கேட்கிறாரு. ஆமாப்பா நீ சொர்க்கவாசிதான் என்று சொன்ன உடனே அந்த போர்க்களத்துல கலந்துட்டு ஷஹீதாகிறாங்க. அவர் நினைச்சு பார்த்திருக்காரா, எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்குது, எனக்கு மனைவி இருக்குதா, எனக்கு வாப்பமா இருக்கிறாங்க, அவங்கள பாத்துக்கணும், இந்த போர்க்களத்தை கலந்துட்டா நான் செத்துருவேன், இறந்துருவேன் என்று சொல்லி அவர் நினைச்சுன்னா பின்வாங்கி இருக்கலாம். அவர் அதை பத்தி கவலைப்படல, அவர் அதை பத்தி கவலைப்படல. நான் இந்த போர்க்களத்தை கலந்தா சொர்க்கவாசி ஆவனா, சொர்க்கத்துக்கு போவனா என்றுதான் நினைச்சார்கள். ஆமாப்பா நீ சொர்க்கத்துக்கு போவ, நீ சொர்க்கவாசிதான் சொன்ன உடனே அந்த போர்க்களத்தை கலந்து ஷஹீத் ஆவறான். இதுதான் சஹாபாக்கள், இதுதான் இந்த துன்யாவுடைய ஆசையை விட்டு வாழ்ந்தார்கள். இந்த துன்யா, எனக்கு துன்யாவே வேண்டாம், எனக்கு மர்மைதான் வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். பாருங்க இன்னொரு சஹாபியோட வரலாறை பாருங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த சஹாபி தோற்றத்துல கொஞ்சம் அசிங்கமா இருப்பாங்க. அப்போ ரசூல்லாட்ட வராங்க, யார் ரசூல்லா, எனக்கு மறுமையில சொர்க்கத்துல ஊர்லின் பெண்கள் கிடைப்பாங்களா, இப்படி அவருடைய ஆசையை பாருங்க, எனக்கு சொர்க்கத்துல ஊர்லின் பெண்கள் கிடைப்பாங்களா என்று கேட்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, ஏன்பா இந்த உலகத்துல ஒரு பெண் இருக்குதப்பா, ஏன் மறுமைக்கு போற, இந்த உலகத்துல ஒரு பெண் இருக்குது, யார் ரசூலா எனக்கு எப்படி பெண் கிடைக்கும், அவர் தோற்றத்துல கொஞ்சம் அசிங்கமா இருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய ஊர்லயே பாருங்க, நம்முடைய நாட்டிலே பாருங்க, மாப்பிள்ளை கொஞ்சம் கருப்பா இருந்தாலே என்ன செய்வோம், பொண்ணு குடும்பத்துக்கு யோசிப்போம். மாப்பிள்ளை கொஞ்சம் குண்டா இருக்காரு, கட்டையா இருக்காரு, ஒல்லியா இருக்காரு என்று பொண்ணு குடும்பத்திற்கு யோசிப்போம். அதே மாதிரிதான் அங்க நடந்துச்சு. யார சொல்ல, எனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க, எனக்கு எப்படி பெண்ணு கிடைக்கும், இந்த உலகத்துல இருக்குப்பா, இந்த வீட்டுல போய் என்ன செய் பெண் கேள் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் ஆசையா போய் கேட்கிறார், இந்த மாதிரி பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி போறாங்க. ஜுலேபி உங்களுக்கு பொண்ணு இல்லை, உங்களுக்கு பொண்ணு கிடையாது. அவரு கவலையோடு அங்க இருந்து வர்றாரு. யார சொல்ல, நான் தான் சொன்னேனே எனக்கு எப்படி பொண்ணு தருவாங்க, நீங்க போய் கேட்க சொன்னீங்க, நான் கேட்டேன், எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்று சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. உடனே ரசூல்லா போறாங்க, மதீனாவுடைய தலைவர் போறாங்க, யாருக்காக வேண்டி பேச, ஜுலேபி ரலியல்லாஹு வேண்டி பேசுவதற்காக மதீனாவுடைய தலைவர் போறாங்க. போய் இந்த மாதிரி பெண் கேட்டு வந்திருக்கிறேன், அவங்க சந்தோஷப்படுகிறாங்க. ரசூல்லாவுக்கா என்னுடைய பொண்ணு, ரசூல்லாவுக்கா அப்படின்னு சொல்லி, எனக்கு இல்லை, எனக்கு கிடையாது, ஜுலேபிக்காக நான் என்ன செய்யறேன், பெண் கேட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த தூதர் போறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, யோசனை வருவது எல்லாத்துக்கும் உண்டுதான், மாப்பிள்ளை கொஞ்சம் இப்படி இருக்காரு, அப்ப எல்லாத்துக்கும் அந்த யோசனை வரத்தாச்சு, கவலை வரத்தாச்சு, என்னோட பெண்ணை இவருக்கு கொடுக்குதா, மாப்பிள்ளை கருப்பா இருக்காரு,
அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே யோசனை வரும், கவலை வரும். அப்போ கொஞ்ச நேரம் உள்ள போறாங்க. அம்மா அப்போ என்ன செய்யறாங்க, மசூரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெண் சொல்றாங்க, அவங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சு, வேண்டாம்னு சொல்லிடுவோம், ஜுலேபிபுக்கு என்னுடைய பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவோம் என்று சொல்லி அவருடைய உள்ளத்துல தோன்றுது. உடனே அந்த பெண் சொல்றா, ரசுல்லா கேட்டு வந்திருக்காங்க, எனக்காக ரசுல்லா இறங்கி பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க, ரசுல்லா மறுத்து நீங்க சொல்லிடுறீங்களா, ரசுல்லாவுக்கு பெண் இல்லைன்னு சொல்லிடுறீங்களா, ரசுல்லாவுக்கு சொல்லுங்க, நான் அந்த ஜுலேபிபை கட்டிப்பதற்கு தயார் என்று சொல்லுங்க என்று சொன்ன உடனே இரண்டு பேருக்கும் என்ன செய்து திருமணம் நடக்குது. அந்த இரவு, திருமணம் நடந்த அந்த இரவுல ஒரு போர் வருது, போர்க்களம் தயாராகும். அவர் நினைச்சிருக்கார், எனக்கு இந்த துனியாவில ஒரு மனைவி கிடைச்சிருக்கிறார், இவ்வளோ பெண்கள் என்னை தட்டி கழிச்சு கடைசியா ஒரு பெண் என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, இந்த போர்க்களத்துல கலந்துக்கிறதா, இந்த ஒரு இரவு கழியட்டும், வேற ஒரு போர்ல கலந்துக்கலாம் என்று நினைச்சிருக்கிறார். ஆனா அவர் அப்படி நினைச்சாரா, நினைக்கல. அந்த இரவுல கல்யாணம் முடிச்ச அந்த இரவுல போரு கிளம்பி போறாங்க. எந்த ஆசை அவர்களுக்கு இருந்துச்சு, துனியாவோட ஆசை இருந்துச்சா, இல்ல, அவருக்கு ஆசை மருமை, எனக்கு மருமை. அவர் ஆரம்பத்துல கேட்டது என்னது, எனக்கு மருமையில ஊர்ல பெண்கள் கிடைப்பாங்களான்னு தான் முதல்ல கேட்டார். அதே மாதிரி இந்த துனியாவில் அவர் ஆசைப்படல, போர் வந்துச்சு, அந்த இரவுல கிளம்பி போறாரு. யாரு, ஜுலேபி அந்த இரவுல கிளம்பி போறாரு. கிளம்பி போய் அந்த போர்க்களத்துல என்ன செய்யறாரு, ஷஹீதாவராரு. அவருக்கு இந்த துன்யாவுடைய ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. அவருடைய சிறப்பு பாருங்க, ரசூல்லா தேடுறாங்க, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே தேடுறாங்க, எல்லாம் இவங்க கிடைச்சாங்க, இவங்க கிடைச்சாங்கன்னு சொல்ல உடனே ரசூல் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. யார் ரசூல்லா, இன்னும் யார தேடுறீங்க, எல்லாருமே கிடைச்சிட்டாங்களே, இன்னும் யார தேடுறீங்க, ஜுலேபி தேடுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஜுலேபி தான் இருக்கிறாங்க, 7 பேரை கொண்டுட்டு ஷஹீதா இருக்காங்க என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படும். 7 பேர் அவரை கொல்ல வந்த 7 பேரை கொண்டுட்டு அவர் ஷஹீதா இருக்காரு. உடனே ரசூல்லா அவருடைய தூக்கி தன்னுடைய மடியில வச்சிருக்கிறாங்க. எப்படி, அவரை தூக்கி தன்னுடைய மடியில வச்சிருக்கிறாங்க. அங்குள்ள சஹாபாக்கள் ஆசைப்படுகிறார்கள், நான் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டாமா, எப்படி ஆசை பாருங்க, அந்த மடியில, ரசூல்லாவோட மடியில நான் இருந்திருக்க வேண்டாமா. அவருடைய உள்ளத்துல என்ன ஆசை இருந்துச்சு, அவருடைய உள்ளத்துல என்ன ஆசை இருந்துச்சு, அந்த இருக்கிற எல்லா சஹாபாக்களும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. நான் அந்த இடத்துல இருந்திருக்க கூடாதா, ஜுலேபிபுக்கு பதிலாக நான் அவருடைய மடியில இருந்திருக்க கூடாதா என்று நினைப்பதால் எல்லாருடைய உள்ளத்திலையும் இருந்துச்சு. ஏன், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு உள்ளத்துல கூட இந்த இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஜுலேபிபுடத்தில் நானும் ஜுலேபிபுடத்தில் நானும் என்னிடத்தில் ஜுலேபிபும் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்கள், அவரிடத்தில் நானும் என்னிடத்தில் அவரும் இருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால சொல்கிறார். இதுதான் அவருக்கு கிடைச்ச பெருமை, இதுதான் அவருக்கு கிடைச்ச பெருமை. அந்த சஹாபியுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட துனியாவுடைய ஆசை கிடையாது, கொஞ்சம் கூட பொருளாதார ஆசை கிடையாது. அவருடைய நினைப்பு ஃபுல்லா மறுமை, நான் கலந்துகிட்ட எப்படியாவது சொர்க்கம் செல்லணும். எல்லா சஹாபாக்களுடைய ஆசையும் இதுவாகத்தான் இருந்துச்சு. நான் என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும். அது என்ன ஒரு வேலைனாலும் நான் செய்யறேன், என்ன வேலைனாலும் செய்யறேன், அது கடினமோ கஷ்டம் எதுவா இருந்தாலும் நான் அந்த வேலையை செஞ்சு சொர்க்கத்துக்கு நான் போவேன். இப்படித்தான் அவருடைய ஆசை இருந்துச்சு. இப்ப நம்முடைய உள்ளத்துல நம்ம என்ன செய்யணும், துன்யாவுடைய ஆசை இல்லாம, துன்யாவுடைய மோகம் இல்லாம நாம் என்ன செய்யணும், உலக ஆசையை வெறுத்து மறுமையோட ஆசை நம்முடைய உள்ளத்துல கொண்டு வர வேண்டும். மறுமை சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல அதிகமா இருக்கணும். ஏனென்று சொன்னால் மறுமை தான் நீடித்து இருக்கக்கூடியது, நிலைத்து இருக்கக்கூடியது, நாம் நிரந்தரமா இருக்கக்கூடிய அந்த மறுமை தான். அழகான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வாழும் பொழுது நாம் எப்படிதான் வாழ வேண்டும், உலக பற்றன்மையோடு வாழ வேண்டும். உலக பற்றன்மையோடு மறுமை சிந்தனையோடு நம்ம செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், மறுமையில சிறப்பான ஒரு இடத்துல சிறப்பான ஒரு அந்தஸ்து நம்ம என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஆக அன்பாதவர்களே, இந்த உலக ஆசை இல்லாமல் மறுமை ஆசை உள்ளவர்களான மனைவி மாக்கியல் புரிவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி ஸஹ்பிஹி வன்னாஸி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாம் உலக பற்றின்மையோடு மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை பற்றி பார்க்கிறோம்.
அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த உலகத்துல வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டிதான் நான் வாழ்றேன், நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்திற்காக வேண்டிதான் செய்யறேன் என்று சொல்லி வாழக்கூடியவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. யாரெல்லாம் இந்த உலக அலங்காரத்திற்காக, உலக ஆசைக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான கூலே இந்த உலகத்துல நான் கொடுத்து விடுவோம். எப்படி? இந்த உலகத்திற்காக நீ எவெல்லாம் வாழ்றானோ, இந்த உலகத்திலே என்னுடைய, அதாவது நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு தான் என்று சொல்லி எவனெல்லாம் இந்த உலகத்திற்காக நீ வாழ்கிறானோ அவர்களுக்கு உண்டான கூலி இந்த உலகத்தை நான் கொடுத்து விடுவோம். அதுல எந்த ஒரு குறையும் செய்ய மாட்டோம். உதாரணமா பாருங்க, நோன்பு, தொழுகை, வணக்க வழிபாடு இதெல்லாம் யாருக்காக வேண்டிதான் செய்யணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்யணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கணும். மாறாக நான் தொழக்கூடிய தொழுகை இவன் என்னை பார்த்து சொல்லணும், நான் தொழுகையாளி, அழகா இருக்கானே. எப்படி? நான் தொழக்கூடிய தொழுகை இவன் என்னை பார்த்து நான் அழகா தொழுகிறேன், அழகா நோன்பு வைக்கிறா, நல்ல சிறப்பா இருக்கிறா என்று சொல்லணும்னு சொல்லி வாழ்றா பாருங்க. இவனுடைய கூறே இந்த உலகத்திலே குறைவில்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்? கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் என்ன நினைச்சா? என்னை தொழுகையாளின்னு சொல்லணும், நான் சிறப்பா தொழுகிறேன், சிறப்பா நோன்பு வைக்கிறேன், சிறப்பாக அதாவது கிராத் ஓதுறேன் என்று இவன் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த கூலி அப்படியே அல்லாஹ் செஞ்சிருவான், கொடுத்து. எந்த குறையும் வைக்க மாட்டான், எந்த குறையும் வைக்க மாட்டான். துன்யாவுக்காக வேண்டி எவன் வாழ்றானோ அவனுக்கு எந்த குறையும் அல்லாஹ் இந்த உலகத்தை வைக்க மாட்டான். எல்லாத்தையுமே இந்த உலகத்தை கொடுத்து விடுவான். மறுமையில அவன் கை சேதம் அடைந்தவனாக என்ன செய்வான்? மறுமையில இருப்பான். மறுமையில கை சேதம் அடைந்தவனாக, இவன் செஞ்ச நன்மையான காரியத்துக்கு எந்த ஒரு கூலியும் கிடைக்காதவனாக என்ன செய்வான்? மறுமையில வந்து நிற்பான். அப்ப நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே இந்த உலகத்திற்காக வேண்டி இல்லாமல் மறுமையை முன்வைத்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும். என்ன ஒரு அமல், அது சின்ன அமலா இருந்தாலும் சரி, இந்த உலக அற்பமான இந்த உலகத்துக்கு இல்லாமல் மறுமைக்காக வேண்டி இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய எல்லா அமல்களும், தொழுகையா இருந்தாலும் சரி, நோன்பா இருந்தாலும் சரி, பிற மக்களுக்கு உதவி செய்வதா இருந்தாலும் சரி, இவன் பாராட்ட வேண்டும் என்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. இவனை பாராட்டணும், கொடைவல்லன் என்று பாராட்டணும் என்று என்ன செய்யக்கூடாது? எண்ணம் இருக்கக்கூடாது. மாறா எப்படி இருக்க வேண்டும்? நான் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியம் அல்லாஹ்வுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த நன்மையான காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? கூலி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அப்படிதான் நாளைக்கு மறுபடியும் நம்மளுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கூலி கொடுப்பான். இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே நம்முடைய கூலி எல்லாம் முடித்து விடுவான். இந்த உலகத்திலே எல்லா கூலியும் முடிச்சு விடுவான். அடுத்தவன் நம்மள்ட்ட பாராட்டுன்னு நினைச்சு நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? பாராட்டி விட்டு சென்று விடுவான். அவ்வளவுதான், நம்மளுடைய கூலி முடிஞ்சிருச்சு, நம்முடைய கூலி முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன நினைச்சோம்? அவன் என்னைய பாராட்டுன்னு நினைச்சா வந்து என்ன செஞ்சா? என்னையே பாராட்டிட்டு போயிட்டான். அவ்வளவுதான், நம்மளுடைய கூலி இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம் எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். இந்த உலகத்துக்காண்டி எந்த அமல்களும் நம்ம செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னு சொன்னா அந்த அமல் ஃபுல்லா அழிந்துவிடும், இந்த உலகத்தோடு அழிந்துவிடும். அன்பார்ந்தவர்கள், நாம் செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உலகத்தில் வாழும் போதாக இருந்தாலும் சரி, எதை முன்வைத்துதான் வாழ வேண்டும்? மறுமையை முன்வைக்க வேண்டும், அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு நாளைக்கு மறுமையில சிறந்த ஒரு கூலி அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். சிறந்த அந்தஸ்துல நம்மளை என்ன செய்வான்? வைப்பான். அப்ப நம்மளுடைய உள்ளத்துல நம்முடைய நோக்கம் எதுவாகத்தான் இருக்க வேண்டும்? மறுமை, சொர்க்கம். இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகம் கிடையாது, இந்த உலக பொருளாதாரம் கிடையாது, இந்த உலக மோகம் கிடையாது, இந்த துன்யா கிடையாது. இந்த துன்யாவுக்காக வேண்டி எவனா இருக்கணும், இந்த துன்யா அவனை என்ன செய்து விடும்? நாசமாக்கி அழித்து விடும். இப்படிதான் முன்னுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நபிகள் செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு சொல்லி எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த உலகம் என்பது ஒரு வீணும் விளையாட்டும் தான், ஒரு வேடிக்கையும் தான். இந்த உலகம் என்பது நீடித்திருக்கக்கூடியது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிந்தே தீரும். நாம் எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு பயணம் கூட்டம் மாதிரி, ஒரு பயணி மாதிரி, நம்ம எல்லாம் ஒரு பயணி மாதிரி, நம்ம எல்லாம் ஒரு பேருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்டாப் என்னதான்? மறுமை. அந்த ஸ்டாப் வந்து நம்ம எல்லாம் செய்வோம், ஒரு நேரம் வந்த உடனே இறங்கிதான் ஆக வேண்டும், மறுமை வந்த உடனே இறங்கிதான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோர பாயில படுத்திருக்காங்க, ஒரு ஈச்சம் பாயில படுத்திருக்காங்க. உமர் அவங்க வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மெத்தையை வாங்கி தரட்டுமா, ஒரு மெத்தையை வாங்கி தரட்டுமா என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் ஆசைப்படல, ரசூலுல்லாஹ் அதுக்கு ஆசைப்படல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த துன்யாவில நீ வாழும் பொழுது ஒரு வழிபோக்கனை போன்று வாழ், ஒரு அந்நியனை போன்று நீ வாழ். ஒரு வழிபோக்கன் எப்படி இருப்பான்? ஒரு அந்நியன் எப்படி இருப்பான்? இந்த இடம் இல்லாம இந்த இன்னொரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம், நாளைக்கு இன்னொரு இடம், இப்படித்தான் ஒரு வழிபோக்கன் இருப்பான். அதே மாதிரி நீ என்ன செய்? வாழ். இந்த உலகத்துல வாழும்போது ஒரு வழிபோக்கனை போன்று வாழு, அந்நியனை போன்று வாழு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவங்களுக்கு என்ன செய்றாங்க?
சொல்லி காட்டுகிறார். ரசூல்லாவும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். ரசூல்லா ஒரு ஏழ்மையாக, ஒரு எளிமையாக, ஒரு வழிபோக்கனை போட்டுதான் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டும், இந்த உலக ஆசை இல்லாமல் ரசூல்லா சொன்ன அடிப்படையில ஒரு அந்நியனை போன்று என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எல்லாம் சொன்ன மனிதருக்கும் முதல் புரிவானாக. யாஹிலுதே ரஹ்மத்துல்லாஹி வ கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீம்.